வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் முதல் தகவல் அறிக்கை தமிழில் மட்டுமே பதிவு செய்யப்பட வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உத்தரவிட்டுள்ளார். புதுவை அரசு மருத்துவமனைகளில் நோயாளிகளிடம் வெளியில் மருந்துகள் வாங்க மருத்துவர்கள் பரிந்துரைக்க கூடாது என முதல்வர் ரங்கசாமி அறிவுறுத்தியுள்ளார். கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்ய வைத்து 2 நபர்களிடம் 5 லட்சம் ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட கும்பல் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் இருசக்கர வாகனங்கள் திருட்டு வழக்கில் சிறுவன் உள்ளிட்ட 5 நபர்களை போலீசார் கைது செய்தனர். இனி வருவது விரிவான செய்திகள். புதுச்சேரியில் முதல் தகவல் அறிக்கை தமிழில் மட்டுமே பதிவு செய்யப்பட வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் 3 புதிய குற்றவியல் சட்டங்களை அமல்படுத்தியது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ் நாதனுடன் மே 13ஆம் தேதி டெல்லியில் ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், தலைமை செயலாளர் சரத் சௌகான், டிஜிபி ஷாலினி சிங் மற்றும் புதுச்சேரி மூத்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசும்பொழுது பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் கொண்டுவரப்பட்ட 3 புதிய குற்றவியல் சட்டங்களை செயல்படுத்துவதில் புதுச்சேரி யூனியன் பிரதேசம் சிறப்பாக பணியாற்றியுள்ளது என்றும், புதுச்சேரியில் முதல் தகவல் அறிக்கை FIR தமிழில் மட்டுமே பதிவு செய்யப்பட வேண்டும் என்றார். இதனால் தரவு தளம் சிறப்பாக பயன்படுத்தப்படும். எந்த ஒரு வழக்கிலும் சட்ட ஆலோசனை வழங்க அரசு தலைமை வழக்கறிஞருக்கு மட்டுமே உரிமை இருக்க வேண்டும். மின்னணு சம்மன்கள் போன்ற விதிகள் விரைவில் முழுமையாக செயல்படுத்தப்பட வேண்டும் என்றார். புதிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பாக புதுவை தலைமை செயலாளர், டிஜிபி ஆகியோர் வாரத்திற்கு ஒரு முறையும், மாநில உள்துறை அமைச்சர் 15 நாட்களுக்கு ஒரு முறையும், துணைநிலை ஆளுநர் மாதத்திற்கு ஒரு முறையும் ஆய்வு செய்ய வேண்டும் என்று அமித்ஷா தெரிவித்தார். புதுச்சேரி மாநில அந்தஸ்துக்கான கையெழுத்து இயக்கத்தை முதல்வர் ரங்கசாமி முதல் கையெழுத்திட்டு துவக்கி வைத்தார். புதுச்சேரிக்கு தனி மாநில தகுதி வேண்டும் என உருளையம்பேட்டை தொகுதி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் பொதுநல அமைப்புகள் ஒன்றிணைந்து கடந்த 3 ஆண்டுகளாக பல கட்டங்களாக போராடி வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரிக்கு தனி மாநில தகுதி கேட்டு மத்திய அரசை வலியுறுத்தி வரும் 27இல் தலைநகர் புதுடெல்லிக்கு சென்று போராட்டம் நடத்துவது என முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதனையொட்டி மாநில தகுதிக்காக புதுச்சேரி மற்றும் காரைக்கால் மாவட்ட மக்களிடம் கையெழுத்து இயக்கம் நடத்துவது எனவும் தீர்மானிக்கப்பட்டது. அதாவது புதுச்சேரி காரைக்கால் மக்களிடம் மொத்தம் 1 லட்சத்துக்கும் மேற்பட்டோரிடம் கையெழுத்து பெறுவது என்றும், அக்கையெழுத்து மனுவை டெல்லி சென்று மத்திய அரசிடம் ஒப்படைப்பது என்று திட்டமிட்டுள்ளனர். இந்த கையெழுத்து இயக்கத்தை இன்று மதியம் சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள முதல்வர் அலுவலகத்தில் முதல்வர் ரங்கசாமி மனுவில் முதல் கையெழுத்து போட்டு தொடங்கி வைத்தார். மேலும் இக்கையெழுத்து இயக்கத்தில் அமைச்சர்கள், அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள், அனைத்து கட்சி தலைவர்கள் மற்றும் அனைத்து தரப்பு பொதுமக்களிடம் கையெழுத்து பெறுவது என திட்டமிடப்பட்டுள்ளனர். புதுச்சேரியில் இந்திரா காந்தி அரசு கலை அறிவியல் கல்லூரிக்காக ரூபாய் 47 கோடியில் புதிய கட்டடங்கள் விரைவில் கட்டுவதற்கான பணி தொடங்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி தெரிவித்தார். புதுச்சேரி கோரிமேடு பகுதியில் அமைந்துள்ள இந்திரா காந்தி அரசு கலை அறிவியல் கல்லூரியின் 25ஆம் ஆண்டு விழா நடைபெற்றது. விழாவில் பேசிய முதல்வர் ரங்கசாமி, புதுவையில் மருத்துவம், பொறியியல் கல்வி பயின்றாலே வேலை கிடைக்கும் என்று நினைக்கின்றனர். ஆனால் கலை அறிவியல் கல்லூரியில் பயின்று IAS, IPS போன்ற பணிகளில் சேரும் வாய்ப்பை பெறலாம். அரசு அறிவியல் கல்லூரியானது தேசிய அளவிலான தரவரிசையில் 150 முதல் 200 இடங்களுக்குள் உள்ளது பெருமைக்குரியது. அரசு கல்லூரிக்கு சொந்த இடம் இல்லாத நிலையில் பள்ளி வளாகத்தில் செயல்படுகிறது. விரைவில் ரூபாய் 47 கோடியில் புதிய கட்டடங்கள் கட்ட பணிகள் தொடங்கப்படும். மேலும் கிராமப்புறங்களுக்கான கல்லூரியும் தொடங்கப்பட உள்ளது என்றார். இவ்விழாவில் பேரவைத் தலைவர் செல்வம், MLAக்கள் ரமேஷ், AKD ஆறுமுகம் மற்றும் கல்லூரி முதல்வர் ஜாஸ்மின் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் லாம்பார்ட் சரவண நகரில் நடைபெற்று வரும் குடியிருப்பு பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு முதல்வர் ரங்கசாமி உத்தரவிட்டுள்ளார். லாம்பார்ட் சரவண நகரில் புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியம் மூலம் 896 அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்ட ஒப்புதல் பெறப்பட்டதில் 464 குடியிருப்புகளுக்கான கட்டுமான பணிகள் தடைப்பட்டிருந்தன.
முதல்வர் ரங்கசாமி நேற்று குடிசை மாற்று வாரிய அதிகாரிகளை நேரில் அழைத்து மீதமுள்ள பணிகளை 6 மாத காலத்திற்குள் முடித்து பயனாளிகளிடம் ஒப்படைக்க வேண்டும் என உத்தரவிட்டார். மேலும் அங்கு குடிநீர், சாலை, கழிவுநீர், வாய்க்கால் போன்ற அடிப்படை வசதிகளையும் விரைந்து முடித்து பயனாளிகளிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று தெரிவித்தார். அதேபோல் காமராஜர் வீடு கட்டும் திட்டத்தை பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்துடன் இணைத்து ரூபாய் 5 லட்சம் மானியம் வழங்குவதற்கான விண்ணப்ப படிவத்தை துறை அமைச்சர் திருமுருகன் மற்றும் குடிசை மாற்று வாரிய அதிகாரிகள் முதல்வரிடம் காண்பித்து ஒப்புதல் பெற்றனர். அப்பொழுது வீடு கட்டுவதற்கான மானிய தொகை பயனாளிகளுக்கு விரைவில் சென்று சேரும் வகையில் விண்ணப்பங்களை உடனடியாக வழங்கிட நடவடிக்கை எடுக்குமாறு அறிவுறுத்தினார். நேரு எம்எல்ஏ, குடிசை மாற்று வாரியம் மற்றும் பொலிவுறு நகர திட்ட அதிகாரிகள் உடனிருந்தனர். புதுவை அரசு மருத்துவமனைகளில் நோயாளிகளிடம் வெளியில் மருந்துகள் வாங்க மருத்துவர்கள் பரிந்துரைக்க கூடாது என முதல்வர் ரங்கசாமி அறிவுறுத்தியுள்ளார். புதுவை அரசு நலவழித்துறையை மேம்படுத்துவது குறித்த ஆய்வுக் கூட்டம் சட்டப்பேரவை வளாகத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு தலைமை வகித்து பேசிய முதல்வர் ரங்கசாமி, சுகாதாரத்துறையில் உள்ள அனைத்து காலி பணியிடங்களையும் நிரப்ப நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகளில் நோயாளிகளுக்கு தேவையான அனைத்து மருந்துகளும் அவை விலை உயர்ந்தவையாக இருந்தாலும் வழங்க வேண்டும். வெளியில் சென்று மருந்துகள் வாங்க மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு பரிந்துரைக்க கூடாது. அரசு மருத்துவமனைகளில் உள்ள மருத்துவ சாதனங்கள் முறையாக பராமரிக்கப்பட வேண்டும். புதுச்சேரி மருத்துவ நிவாரண சங்கம் மூலம் மருத்துவ நிதியுதவி வழங்கும் திட்டத்தை முறையாக செயல்படுத்த வேண்டும் என்றார். இக்கூட்டத்தில் பேரவைத் தலைவர் செல்வம், நலவழித்துறை செயலர் ஜெயந்த்குமார் ரே, சுகாதாரத்துறை இயக்குநர் ரவிச்சந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் அரசின் சார்பில் புள்ளி விவர தொகுப்புகள் அடங்கிய கையேட்டை முதல்வர் ரங்கசாமி வெளியிட்டார். புதுவை அரசு சார்பில் பொருளாதாரம் புள்ளி விவர இயக்ககம் சார்பில் புள்ளி விவர தொகுப்புகள் அடங்கிய கையேடு வெளியிடப்பட்டு வருகின்றன. அதன்படி புதுச்சேரி ஒரு பார்வை 2024 எனும் தொகுப்பு கையேடு பேரவை வளாகத்தில் வெளியிடப்பட்டது. இக்கையேட்டினை முதல்வர் ரங்கசாமி வெளியிட்டார். அதனை பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், திருமுருகன் மற்றும் அரசு செயலர் சுந்தரேசன் உள்ளிட்டோர் பெற்றுக்கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் புதுவை மத்திய பல்கலைக்கழக துணைவேந்தர் பிரகாஷ் பாபு, இயக்குநர் தரணிக்கரசு, துறைகளின் இயக்குநர் ரத்னகோஷ், கிஷோர், சௌரே ஆகியோரும் பங்கேற்று கையேட்டை பெற்றுக்கொண்டனர். இக்கையேட்டில் புதுவை குறித்த அண்மை கால தகவல்களும் வளர்ச்சிக்கான ஒப்பீட்டு புள்ளி விவரங்களும் இடம்பெற்றுள்ளன. புதுவையின் சமூக பொருளாதார நிலை குறித்த வெளிப்படைத்தன்மை, தகவல் அறிதல் குறித்த பொது விழிப்புணர்வும் ஏற்படுத்தும் வகையில் கையேடு வெளியிடப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். புதுச்சேரியில் கிராம உதவியாளர் பணிக்கு நாளை முதல் இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரி அரசு வருவாய்த்துறையில் காலியாக உள்ள 54 கிராம உதவியாளர் மற்றும் 9 பல்நோக்கு ஊழியர்கள் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கு தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த பணியிடங்களுக்கு வரும் 15ஆம் தேதி காலை 10 மணி முதல் இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். 14/6/2025 மாலை 3 மணிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் இருசக்கர வாகனங்கள் திருட்டு வழக்கில் சிறுவன் உள்ளிட்ட 5 நபர்களை போலீசார் கைது செய்தனர். முத்தியால்பேட்டை போலீசார் கடந்த 11ஆம் தேதி மகாத்மா காந்தி சாலை சின்னமணிகுண்டு அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது இருசக்கர வாகனத்தில் வந்தவர் நிறுத்தாமல் சென்றதால் அவரை விரட்டி பிடித்தனர். விசாரணையில் விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் ஆயந்துரை சேர்ந்த ஆமோஸ் பெர்னாண்டஸ் என்பது தெரியவந்தது. அவரை கைது செய்து விசாரணை நடத்தியதில் அவர் மீது கொலை, வழிப்பறி, இருசக்கர வாகன திருட்டு வழக்குகள் நிலுவையில் இருப்பது தெரியவந்தது. மேலும் அண்மையில் திருடப்பட்ட 2 இருசக்கர வாகனங்கள் கைப்பற்றப்பட்டன. அவற்றின் மதிப்பு 3 லட்சம் ஆகும். திருபுவனை பகுதியில் கடந்த ஏப்ரலில் இருசக்கர வாகனம் திருடப்பட்டது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் களித்தீர்த்தால்குப்பம் ஆண்டியார்பாளையம் பகுதியில் போலீசார் வாகன சோதனை நடத்திய பொழுது இருசக்கர வாகனத்தில் வந்த கடலூர் மாவட்டம் காண்டான்டி குப்பத்தை சேர்ந்த கபிலன், சூர்யா என்கிற சூரியவேந்தன் ஆகியோரை பிடித்து விசாரித்தனர். அப்பொழுது அவர்கள் ஏற்கனவே இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டது தெரியவந்தது. மேலும் அவர்களது நண்பர்களான ஆகாஷ், சிறுவன் ஒருவரையும் போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து இருசக்கர வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டது. நெட்டப்பாக்கம் காவல் நிலைய எல்லையில் இருசக்கர வாகன திருட்டில் கடலூர் மாவட்டம் கோரத்தியை சேர்ந்த அருண் பிரகாஷை போலீசார் கைது செய்தனர். அவரிடமிருந்து இருசக்கர வாகனங்கள் 2 பறிமுதல் செய்தனர். கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்ய வைத்து 2 நபர்களிடம் 5 லட்சம் ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட கும்பல் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியை சேர்ந்த நபருக்கு சென்னையை சேர்ந்த அவரது நண்பர் கிரிப்டோ கரன்சி நிறுவனம் குறித்து தெரிவித்துள்ளார். அதில் முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என கூறியுள்ளார். இதை நம்பிய அவர்
கிரிப்டோ கரன்சி வாங்குவதற்காக முத்தியால்பேட்டை சேர்ந்த ராமலிங்கம் என்பவர் கொடுத்த 1 லட்சம் ரூபாயுடன் சேர்த்து 3,58,000 ரூபாயை கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்துள்ளார். ஆனால் கிரிப்டோ கரன்சியை அவரால் விற்க முடியவில்லை. அதன் பிறகே மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது தெரியவந்தது. இதேபோல் ரெட்டியார்பாளையத்தை சேர்ந்த ஒருவர் கிரிப்டோ கரன்சியில் 1,50,000 ரூபாய் இழந்துள்ளார். கல் மண்டபத்தை சேர்ந்த நபர் பெண் ஒருவருடன் ஆபாசமாக இருப்பது போல் மார்பிங் வீடியோ அனுப்பி 28,500 ரூபாய் ஏமாற்றியுள்ளார். நயினார் மண்டபத்தை சேர்ந்த நபர் டெலிகிராமில் வந்த விளம்பரத்தை பார்த்து மொபைல் போன் ஆர்டர் செய்து 4,550 ரூபாய், கோவிந்த சாலையை சேர்ந்த நபர் 6,500 என மொத்தம் 5 நபர்களிடம் 5,47,500 ரூபாயை மோசடி கும்பல் ஏமாற்றியுள்ளது. இது குறித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி மடுகரையில் நடைபெற்ற கூத்தாண்டவர் கோவில் தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்தனர். புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதி மடுகரையில் அமைந்துள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் கூத்தாண்டவர் ஆலயத்தில் தேரோட்டம் சித்திரை மாத தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. பொதுமக்கள் தங்கள் நிலத்தில் விளைந்த காய்கறிகள், பழங்கள் மற்றும் சில்லறை காசுகள் ஆகியவற்றை கொள்ளை விட்டு நேர்த்திக்கடன் செலுத்தினர். சித்திரை 18ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விழா தொடங்கியது. தொடர்ந்து பிடாரியம்மன் மற்றும் மாரியம்மனுக்கு சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. பின்னர் பகவான் கிருஷ்ணர் முன்னிலையில் அர்ச்சுனன் திரௌபதி திருக்கல்யாணம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மனிதன் மார்பு மீது மஞ்சள் தூள் இடித்தல், இரவு கூத்தாண்டவர் திருக்கல்யாணம் நடைபெற்றது. புதுவை மற்றும் தமிழக பகுதிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் மற்றும் பக்தர்கள் பங்கேற்று பூசாரி கையால் தாலி கட்டி கொண்டனர். இரவு ஜோடிக்கப்பட்ட வாகனத்தில் விநாயகர், கிருஷ்ணர், மாரியம்மன், பிடாரியம்மன், அர்ஜுனன், திரௌபதி அம்மன் கூத்தாண்டவர் வீதி உலா நடைபெற்றது. கூத்தாண்டவர் தேரோட்ட விழாவில் மக்களவை எம்பி வைத்திலிங்கம், துணை சபாநாயகர் ராஜவேலு, திருப்பணிக்குழு தலைவர் தனபூபதி ஆகியோர் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்தனர். தேரானது முக்கிய மாட வீதிகள் வழியாக சென்று சன்னதியை அடைந்தது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் விழா குழுவினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். லாஸ்பேட்டையில் தேசிய மாணவர் படைக்கான 10 நாள் சிறப்பு முகாமில் துப்பாக்கி சுடுதல் பயிற்சி நடைபெற்றது. லாஸ்பேட்டையில் உள்ள தேசிய மாணவர் தலைமை உத்தரவின் பேரில் எல்சிசி வருடாந்திர முதுநிலை மற்றும் இளநிலை தேசிய மாணவர் படை மாணவர்களுக்கான 10 நாள் சிறப்பு பயிற்சி முகாம் துவக்க விழா நடைபெற்றது. இவ்விழாவிற்கு காமராஜர் கலைக்கல்லூரியின் லெப்டினன்ட் கதிரவேல் வரவேற்றார். தலைமை இராணுவ அதிகாரி மோகன் தலைமை தாங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியும் துவக்கி வைத்தார். இதில் 7 அரசு மற்றும் தனியார் பள்ளி கல்லூரிகளைச் சேர்ந்த 250 மாணவ மாணவியர் பங்கேற்றனர். இம்முகாமில் தலைமை பண்பு, துப்பாக்கி சுடுதல், பேரிடர் மேலாண்மை, அவசரகால முதலுதவி, சுத்தம், சுகாதாரம், சுய ஒழுக்கம், கலை உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்படுகிறது. நேற்று துப்பாக்கி சுடும் பயிற்சி அளிக்கப்பட்டது. இளநிலை இராணுவ அதிகாரி நாயுடு நன்றி கூறினார். திருபுவனை விவசாயிகள் சேவை கூட்டுறவு சங்க அதிகாரிகளை கண்டித்து சிபிஎம் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மண்ணாடிப்பட்டு கொம்யூன் கமிட்டி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தட்டாஞ்சாவடி கூட்டுறவு பதிவாளர் அலுவலகம் எதிரே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு கிளை செயலாளர் பாரதி தலைமை தாங்கினார். மாநில செயலாளர் ராஜாங்கம் கண்டன உரையாற்றினார். கொம்யூன் செயலாளர் அன்புமணி, மாநில குழு சங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தில் திருபுவனை விவசாயிகள் சேவை கூட்டுறவு சங்கத்தில் வைக்கப்பட்ட முதிர்வடைந்த நிரந்தர வைப்பு தொகையை உடனடியாக திரும்ப வழங்க வேண்டும் என்றும், கூட்டுறவு சங்கத்தில் பணியாற்றும் மேலாளர் உள்ளிட்ட அலுவலர்கள் மீதான ஊழல் புகார் மீது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. சர்வதேச அன்னையர் தினத்தை முன்னிட்டு பிஎம் ஃபிலிம் இன்டர்நேஷனல் தயாரிப்பில் உருவாகியுள்ள குயிலி திரைப்படத்தின் பாடல் வெளியாகி ரசிகர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. புதுச்சேரியை சார்ந்த பிஎம் இன்டர்நேஷனல் ஃபிலிம் நிறுவனத்தின் தயாரிப்பில் இயக்குனர் முருகசாமி இயக்கத்தில் லிசி அந்தோனி, அருண்குமார் உள்ளிட்ட முன்னணி திரைக்கலைஞர்கள் நடித்துள்ள குயிலி திரைப்படம் விரைவில் திரையரங்குகளில் வெளியாக உள்ளது. இந்த நிலையில் சர்வதேச அன்னைய தினத்தை முன்னிட்டு இசையமைப்பாளர் ஜோஸ்மித் இசையில் பாடலாசிரியர் ஸ்நேகன் வரிகளில் உருவான நா 10 மாசம் என்ற பாடலை பிரபல திரைப்பட பாடகி வைகோம் விஜயலட்சுமி பாடியுள்ளார். தற்பொழுது இந்த பாடல் இசட் மியூசிக் சவுத் என்ற யூடியூப் தளம் மற்றும் பல்வேறு சமூக வலைதளங்களில் வெளியாகி ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இது தொடர்பாக பேசியுள்ள பாடலாசிரியர் ஸ்நேகன், நிறைய பாடல்களை எழுதியிருந்தாலும் இந்த பாடல் உணர்வுகளை வேறொரு இடத்திற்கு கடத்தி செல்லும் என்றும், பிள்ளைகளின் போக்கு மாறும் பொழுது தாயின் குரலாக இந்த பாடல் வந்துள்ளது என கூறினார். இரைச்சல் இசையுடன் கூடிய கலாச்சாரத்தின் மத்தியில் வரிகளை காயப்படுத்தாமல் இசை அமைந்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று தெரிவித்தார்.
மேலும் இந்த படத்தை தயாரித்து நடித்துள்ள புதுச்சேரியை சேர்ந்த தொழிலதிபர் அருண்குமாருக்கு சிநேகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் முதல் தகவல் அறிக்கை தமிழில் மட்டுமே பதிவு செய்யப்பட வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உத்தரவிட்டுள்ளார். புதுவை அரசு மருத்துவமனைகளில் நோயாளிகளிடம் வெளியில் மருந்துகள் வாங்க மருத்துவர்கள் பரிந்துரைக்க கூடாது என முதல்வர் ரங்கசாமி அறிவுறுத்தியுள்ளார். கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்ய வைத்து 2 நபர்களிடம் 5 லட்சம் ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட கும்பல் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் இருசக்கர வாகனங்கள் திருட்டு வழக்கில் சிறுவன் உள்ளிட்ட 5 நபர்களை போலீசார் கைது செய்தனர். செய்திகளை துல்லியமாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.